ஆ. ஒரு அது மாதிரி தான். ஒரு மன்னர் என்ன செய்றார்ன்னா, நைட் தூங்கியிருக்கிறார். தூங்கும்போது ஒரு கனவு கண்டு பார்க்குறாரு. அந்த கனவுல என்ன வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பல்லு ஒண்ணு ஒண்ணா கீழ விழுந்து, எல்லா பல்லு விழுந்துற மாரியும் கனவு காண்கிறார். உடனே அவர் என்ன செய்றாருன்னு கேட்டீங்கன்னா, காலையில ஒரு ஜோசியக்காரர கூப்பிட்டு, "என்னம்மா இந்த மாரி கனவு வந்துச்சு. என்ன ஆகப் போகுது? ஏதாகப் போகுது?" அப்படின்னு கேட்கிறார். அந்த ஜோசியக்காரர் என்ன செய்வார்ன்னா, எல்லாம் அளந்து பார்க்குறாரு, எல்லாமே பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன செய்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே பார்த்துட்டு, அவரு ஒரு உண்மைய உடைச்சு சொல்றாரு. "உங்க சொந்தக்காரங்க ஒவ்வொருத்தரா சாகப் போறாங்க. எல்லா சொந்தக்காரரும் செத்துருப்ப ஒரு ஓரளவு ஒவ்வொருத்தரா இறந்துருவாங்க. நீங்க மட்டும் தனி மரமா இருக்கப் போறீங்க." அப்படின்னு இந்த ஜோசியக்காரர் என்ன செய்றாருன்னா, அந்த மன்னர்ட்ட சொல்றாரு. மன்னருக்கு பயங்கரமான கோபம். "என்ன நீ ஒவ்வொருத்தரா செத்துருவாங்க, எல்லாமே போயிருவாங்க" அப்படின்னு சொல்றத கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப கோவம் வந்து, "இந்த ஜோசியக்காரத்துக்கு ஜெயில்ல போடுயா" அப்படின்னு சொல்லிடுறாரு. மறுபடியும் என்ன செய்றாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் மன்னர் ஒரு சும்மா இல்லாம, இன்னொரு ஜோசியக்காரர கூப்பிடுறாரு. இன்னொரு ஜோசியக்காரர கூப்பிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே சொல்றாரு. அந்த ஜோசியக்காரர் பார்க்குறார். அவரும் என்ன செய்றாருன்னு கேட்டீங்கன்னா, இதே இததான் சொல்றாரு. ஆனா அவர் மாத்தி சொல்றாரு. என்ன சொல்றாரு? "உங்களுக்கு ஆயுள் கூட இருக்கு. உங்க சொந்தக்காரங்க, உங்க கூட பிறந்தவங்க எல்லாரோட பார்க்கும்போது, உங்களுக்கு ஆயுள் கூட இருக்கு. நீங்க ரொம்ப நாள் இருந்து என்ன செய்ய போறீங்க? ஆட்சி செய்ய போறீங்க. உங்களுக்கு அந்த அளவு ஆயுள் இருக்கு" அப்படிங்கிறாரு. அதாவது இவருக்கு ஆயுள் இருக்குன்னா என்ன அர்த்தம்? மத்தவங்களோட உனக்கு ஆயுள் ஜாஸ்தின்னா என்ன அர்த்தம்? மத்தவங்கலாம் இறந்துருவாங்க. நீ தான் ரொம்ப நாளைக்கு இருக்கப் போற. அப்போ நீ தனிமரமா தான் இருக்கப் போற. அப்படிங்கிறத சூட்சமமா சொல்றாரு. ஆனா மன்னருக்கு பயங்கரமான சந்தோஷம். எனக்கு ரொம்ப ஆயுள் இருக்குன்ட்டாரு. ரொம்ப சந்தோஷம். அப்படின்னு சொல்லி என்ன செய்றாரு, அந்த ஜோசியக்காரர பாராட்டி பரிசுகள்லாம் குடுக்குறாரு. 2 ஜோசியக்காரங்களுமே ஒரே விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. முதல் ஜோசியக்காரரு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா